ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்திருக்க சம்மர் 2026 புது அனிமே அப்டேட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 5 அனிமே நம்ம கையில் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே பார்க்கும்போது நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு, நான் எதாவது அனிமே அப்டேட்டை மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி வாங்க, நம்ம இப்போ டைம் வேஸ்ட் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் அனிமே அப்டேட் பார்த்தீங்கன்னா, செயின்ஸா மேனோட இதுதான் நம்ம கையில் இருக்குது. ஸோ மாப்பா அவங்களோட 15th ஆனிவர்சரி ஈவெண்ட்டில் இதோடைய ட்ரெய்லரை வந்துட்டு காட்டியிருக்காங்க. அண்ட் இப்போ யூடியூப்லேயுமே வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை இன்னும் மாப்பா கிளியராக சொல்ல கிடையாது. பிகாஸ் இது இன்னுமே வந்துட்டு ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ 2027 வந்துட்டு ரிலீஸ் பண்ணுற மாதிரி டார்கெட்டை செட் பண்ணிக்கிறதா சொல்லியிருக்காங்க. பட் அஃபிஷியல் ரிலீஸ் டேட் வந்தால் நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிருந்த ஃபேன்ஸுக்கு இந்த அப்டேட் கொஞ்சம் உயிர் தந்திருக்குன்னு சொல்லலாம். இருந்தாலும் 2027 தான் ரிலீஸ் பண்ணுறதா டார்கெட் செட் பண்ணிக்கிறதுமே கொஞ்சம் ஃபீலிங்காக இருந்தாலும், அட்லீஸ்ட் ஒரு அப்டேட்டாச்சும் வந்துட்டு கொடுத்தாங்களே மாப்பா சைட்லேருந்து அப்படின்னு பல ஃபேன்ஸ் வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் ரிலீஸ் டேட் கன்ஃபார்ம் ஆனால் தான் அவங்களுக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிளாக் டார்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அனிமே இது இன்னும் டெபியூட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சம்மர் 2026 இந்த அனிமே டெபியூட் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அப்டேட் கிடச்சிருக்கு. ஃபேன்ஸுக்கு மத்தியில் இதோடைய மாங்கா சீரீஸ்க்கு பயங்கரமான வரவேற்பு, பயங்கரமான ஃபேன் பேஸ் இந்த பிளாக் டார்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா உருவாகிருந்திருக்காங்க. ஸோ அதே ஃபேன் பேஸ் அனிமேஷனாக வந்துட்டு அது அனிமையாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அண்ட் இந்த ட்ரெய்லருமே வந்துட்டு சூப்பராக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு மாஸாக கொண்டு போயிருந்திருக்காங்க. கதையுமே நல்லா இருக்க மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் அனிமேஷன் வைஸாகவுமே பார்த்தீங்கன்னா, ட்ரெய்லர்லேயே பக்காவான அனிமேஷனை காமிச்சிருந்துருக்காங்க. மங்காவாக இருந்த சீரீஸை ட்ரெய்லரில் அனிமேஷனாக கொண்டு வரும்போது அவங்களோட பெஸ்ட்டை போட்டு பட்ஜெட்டையும் தாண்டி வந்துட்டு அனிமேஷன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லியாகணும். அந்த அளவுக்கான அனிமேஷன் குவாலிட்டி அண்ட் டப்பிங் குவாலிட்டியுமே வேறு லெவலில் இருக்குதுன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த ஃபைட் சீன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வர விதமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக இந்த அனிமேக்கு நானுமே பயங்கர ஈகராக வெயிட் பண்ணுறேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்துச்சு நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ வேணும்னா போட ட்ரை பண்ணுறேன். அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 3வது அனிமே என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கைஜூ கேர்ள் கேரமலைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது அனிமே இருக்குது. ஸோ இதோடைய ஜானரே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ராம்காமில் கைஜூ கான்செப்டை உள்ளே இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. இது வரைக்கும் நான் பார்த்த அனிமேஸில் எந்த அனிமேலையும் இந்த டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட் அவங்க கொண்டு வந்தது கிடையாது. கதையே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். கிரன்ச்சி ரோலில் சம்மர் லைனப்பில் இந்த அனிமேக்கு பயங்கர ஹைப் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இதுலேயுமே அனிமேஷன் வைஸாக வேறு லெவல் தெரிச்சு விட்ருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஆக்ஷன் பேக்டான ஒரு ராம்காம் அனிமேவாக இது வரைக்கும் வராத ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் இந்த அனிமேவை கொண்டு வந்திருக்கிறதே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஐடியாவே இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி அனிமேஷனும் செட் ஆகிக்கிறதுனால ஃபேன்ஸுக்கு இந்த அனிமே மேலே இருக்க ஹைப் பயங்கரமாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, முஷுகு டென்சாயோடைய சீசன் 3 அப்டேட் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஜூலை 5 இந்த அனிமே ஆக ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அனிமேயுமே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸுக்கு நல்லா பயங்கர ஃபேமஸாக இருக்க அனிமே. நம்ம ஊரில் அந்தளவுக்கு இல்லைனாலும் வெளிநாடுகளில் குறிப்பாக ஜப்பானில் இந்த அனிமேக்கு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இதோடைய சீசன் 3 பல பேர் வெயிட் பண்ணிருந்தாங்க, என்னையும் சேர்த்து தான். ஸோ இந்த அனிமே இசக்காய் ஃபேன்ஸுக்கு ஒரு பிக்கஸ்ட்டு ட்ரீட்டாகவே வந்துட்டு அமைய போகுது. இந்த சம்மருக்கு இந்த அனிமே ரிலீஸ் ஆகுறது பல ஃபேன்ஸுக்கு பிடிச்ச ஒரு விஷயமாகவே பிடிச்ச ஒரு அப்டேட்டாகவே சொல்லிடலாம். இந்த அப்டேட்லேயே பயங்கரமாக ரீச் ஆகக்கூடிய ஜப்பானில் பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்க அனிமேன்னா வந்துட்டு முஷுகு டென்சாய் சீசன் 3 ஒன் ஆஃப் த அனிமேன்னு சொல்லலாம். அண்ட் தனியாக உங்களுக்கு இந்த அனிமேவுடைய நரேஷன் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் தனியாக உங்களுக்கு ஒரு சீரீஸ் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக அதை கொடுக்க ட்ரை பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். அந்த அனிமேலும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்கள் எந்த அனிமேக்கு பயங்கரமாக வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு என்ன வீடியோ அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கைஸ்.